ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ரொம்பவே சிம்பிள் அண்ட் டேஸ்டியான பாம்பே ஹல்வா எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு பாத்திரத்தில் 2 கப் சோள மாவு கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கலாம். இது கூட 4 கப் தண்ணி சேர்த்து கொஞ்சம் கூட கட்டி இல்லாமல் நல்லா கரைச்சி விட்டுடலாம். நம்ம எந்த கப்பில் மாவு எடுக்கிறோமோ அதே கப்பில் தண்ணியும் சர்க்கரையும் அளந்து எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா கலந்ததும் இதை தனியாக எடுத்து வச்சுக்கலாம். ஒரு அடிகனமான பாத்திரத்தில் 4 கப் சர்க்கரை சேர்த்துக்கலாம். இந்த அளவு கரெக்டாக இருக்கும். உங்களுக்கு வேணும்னா அரை கப் கம்மியாகவும் இல்லை அதிகமாகவும் சேர்த்துக்கோங்க. இதில் இப்போ சர்க்கரை மூழ்கிற அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். நான் 1.5 கப் சேர்த்துருக்கேன். அடுப்பு லோ ஃப்ளேமில் இருக்கட்டும். இப்போ நம்ம சர்க்கரை கரையிற அளவுக்கு வெயிட் பண்ணலாம். சர்க்கரை நல்லா கரைஞ்சதும் இதில் தட்டி வச்சுருக்க 3 ஏலக்காய் சேர்த்துக்கிறேன். இது 2 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். பாகுபதம் எதுவும் கிடையாது, சர்க்கரை ஃபுல்லாக கரைஞ்சாவே போதும். நம்ம கலந்து வச்ச மாவு அடியிலலாம் செட்டிலாக இருக்கும். அதனால் மறுபடியும் ஒரு தடவை நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா இதில் பொறுமையாக சேர்த்து கிளறிக்கிட்டே இருக்கலாம். அடுப்பு லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். கைவிடாமல் பொறுமையாக கலந்துக்கிட்டே இருக்கலாம். இது கொஞ்சம் நேரத்தில் கெட்டியாகும். அடியிலேருந்து நல்லா கலந்து விடுங்க, ஏன்னா மாவு அடியில் போய் செட்டில் ஆகிடும். 5 நிமிஷம் கழித்து பார்த்தோம்னா அங்கங்கே கொஞ்சம் கொஞ்சமாக கெட்டியாக இருக்கும். நம்ம கைவிடாமல் கிளறிக்கிட்டே இருந்தோம்னா எல்லாமே ஒன்றா சேர்ந்து ரெடி ஆகிடும். அடுப்பு லோ ஃப்ளேம்லேயே வச்சுருங்க. இப்போ சரியாக 10 நிமிஷம் ஆகுது. எல்லாமே ஒன்றா சேர்ந்து வந்துருச்சு. இப்போ இது கூட நம்மளுக்கு தேவையான நட்ஸை சேர்த்துக்கலாம். நான் இதில் முந்திரியும் பாதாமும் சேர்க்குறேன். இது வறுக்கணும்னு அவசியம் இல்லை, அப்படியே சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு எந்த நட்ஸ் பிடிக்குமோ அதை சேர்த்துக்கலாம். இப்போ இதில் கலருக்காக 1 டீஸ்பூன் கேசரி பவுடர் சேர்த்துக்கிறேன். கலர் எல்லா பக்கமும் மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ இதில் 1 டீஸ்பூன் நெய் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். இதே மாதிரி ஒரு டீஸ்பூனாக நம்ம நெய் சேர்த்துட்டே வரலாம். நம்ம சேர்த்து நெய் எல்லாமே பிரிஞ்சு வந்துருச்சு. ஹல்வாவும் பாத்திரத்தில் ஒட்டாமல் ஒன்று சேர்ந்து வந்துருச்சு. இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நமக்கு எந்த பாத்திரத்தில் வேணுமோ அந்த பாத்திரத்துக்கு இதை மாற்றி வச்சிடலாம். ஒரு தட்டில் நெய் தடவி வச்சுருக்கேன். இப்போ இதில் நான் ஹல்வாவை சேர்த்துக்கிறேன். ஒரு ஃப்ளாட்டான கரண்டி வச்சு ஹல்வாவை ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுடலாம். சூடாக இருக்கும் போதே இது மேலே கொஞ்சம் நட்ஸ் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு வேணான்னா இந்த ஸ்டெப்பை ஸ்கிப் பண்ணிடுங்க. நட்ஸ் சேர்த்துட்டு ஒரு கரண்டியால் நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுடலாம். அப்போ தான் பிரிஞ்சு வராமல் இருக்கும். இப்போ இது வெளியவே வச்சு ஒரு 2 மணி நேரத்துக்கு ஆற விட்டுடலாம். நல்லா ஆறுனதுக்கப்புறமா நமக்கு விருப்பப்பட்ட ஷேப்பில் இதை கட் பண்ணிக்கலாம். பாருங்கள், நம்ம கடையில் வாங்குற மாதிரியே பாம்பே ஹல்வா வீட்டிலே நம்ம சூப்பராக ரெடி பண்ணிட்டோம். கண்டிப்பாக அந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். ரெசிபியை ட்ரை பண்ணிவிட்டு மறக்காமல் உங்கள் ஃபீட்பேக்ஸை என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய்.